ரொம்ப வருஷம் கழிச்சு ஃபேமிலியோட ஹாப்பியாக ஒரு லாங் ட்ரிப் வந்து போயிருந்தேன். தங்கச்சி ஃபேமிலி துபாயிலேருந்து வந்திருந்தாங்க. ஸோ தங்கச்சி ஃபேமிலி அப்புறம் காக்கா ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து இப்போ ரீசெண்டாக வந்து குற்றாலம் போயிட்டு வந்திருந்தோம். நான் 4 days தான் குற்றாலத்துக்கு போயிருந்தேன். ஆனால் ஒரு வாரத்துக்கு யூடியூப் அண்ட் இன்ஸ்டா பக்கம் நான் எட்டியே பார்க்கல. அந்த அளவுக்கு லைஃப் வந்து பிஸியாக போச்சு. இன்ஷா அல்லாஹ் இனி நம்ம சேனலில் எப்பவும் போல் வந்து வீடியோஸ் வரும். கிச்சனில் கால் கடுக்க ரொம்ப நேரம் நின்று நான் சமைக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்து ஈஸியாக போட்டுருவேன். ஆனால் வெளியே போனால் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு தோணவே செய்யாது. நிறைய பேர் இந்த டூர் vlogs எல்லாம் வந்து போடுறாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நானுமே குற்றாலம் போன பிறகு Day 1 Day 2 Day 3 இந்த மாதிரிலாம் vlogs எடுத்து ஷேர் பண்ணலான்னு ஐடியாவில் தான் இருந்தேன். பட் டூர் போன பிறகு அங்கேயே வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த மொமெண்ட்டை மிஸ் பண்ணுற மாதிரி வந்து தோணும். ஸோ நான் ரொம்ப கம்மியாக தான் கேப்சர் பண்ணியிருந்தேன். நான் போன ஃபர்ஸ்ட் டே மட்டும் தான் வீடியோ எடுத்தேன். அதுக்கு பிறகு நான் வேறு எந்த வீடியோவும் நான் எடுக்கல. நான் ஸ்டே பண்ணியிருந்த ரெசார்ட்டை வந்து இன்ஸ்டாவில் போயிட்டு இருந்தேன். நிறைய பேர் அந்த டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. சாரல் ரெசார்ட்டில் தான் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஃபேமிலியோட போயிருக்கிறதுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டான பிளேஸ் அது. இது பெய்ட் ப்ரொமோஷன் எல்லாம் கிடையாது. எங்கிட்ட நிறைய பேர் வந்து இன்ஃபர்மேஷன் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். நமக்கு அங்கே பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூட் ஆகிரும். ஸோ காலையில் தூங்கி எழுந்து அங்கே பசியார முடிச்சுட்டு அதுக்கு பிறகு ரிலாக்ஸாக எழும்பி வெளியே போகிறதுக்கு இது நல்ல வசதியாக வந்து இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் 4 நாள் ரொம்ப நிம்மதியாக வந்து போச்சு. கிச்சன், சமையல், யூடியூப் இந்த சிந்தனை எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக இருந்தது. நம்ம டெய்லி பார்க்குற வேலைகளுக்கு கட்டாயமாக ஒரு லீவ் வந்து லைஃப்பில் தேவைப்படும். ஷம்சு பிறந்த 3 வருஷம் கழிச்சு நான் இப்போ தான் லீவ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்குற நீங்களும் கட்டாயமாக இந்த மாதிரி ட்ரிப்ஸ் எல்லாம் அடிக்கடி போங்க. அப்போ தான் மைண்டும் ரிலாக்ஸாக வந்து இருக்கும். ஓகே, என்ஜாய் பண்ணியாச்சு. இனி நம்ம பிஸ்னஸ்க்கு வரலாம். நிறைய பேர் வந்து துபாயிலேருந்து குனஃபா சாக்லேட்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணி சேல் பண்ணுறீங்க. ஏன் மரியம் லோஷன் உங்ககிட்ட கிடைக்கிறது இல்லைன்னு சொல்லி வந்து கேட்குறீங்க. இப்போ நம்மக்கிட்ட மரியம் லோஷனும் வந்து கிடைக்கும். தங்கச்சி துபாயிலேருந்து வரும்போது கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இதில் சீட்டிங் எதுவும் கிடையாது. டைரக்ட்லி இம்போர்ட்டட் ஃப்ரம் துபாய். நீங்கள் நம்பி வாங்கி ட்ரை பண்ணலாம். இதோட ஸ்மெல் எல்லாம் அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கு. நிறைய பேருக்கு இந்த மரியம் லோஷன் பற்றி தெரிஞ்சிருக்கும். ஒரு சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். இன்ஸ்டால இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க ஒரு பாடி லோஷன் வந்து இது துபாயில் கிடைக்கக்கூடியது. ஸோ நம்ம கயல் கிச்சனில் இப்போ நாமளும் வந்து சேல் பண்ணுறோம். நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இதோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இல்லை. நல்ல ஒரு மைல்டான கூலிங்கான ஸ்மெல் தான் இது. அரப் லேடிஸ் எல்லாம் இந்த லோஷன் தான் யூஸ் பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க. எனக்கு அதை பற்றி சரியாக தெரியல. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ரொம்ப லிமிட்டடாக தான் இந்த ஸ்டாக் வந்து இருக்குது. சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.